ஹாய் வெல்கம் டு லேசி டு ஆக்டிவ். நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாப்பிட் ஹோம்மேட் பாப்பிட் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ கண்டிப்பாக வரும். 50% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. காசாக பணமாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோ பார்க்க போகலாம். இதுக்கு வந்து ஒரு குட்டி கார்ட்போர்டு, ஒரு டேப்லெட் கவர் இது இருந்தால் போதுங்க. டேப்லெட் கவர் வந்து நிறையா டேப்லெட் கவர் வச்சு ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே வந்து நான் சவுண்ட் எஃபெக்ட் போட்டு காமிக்கிற பாருங்க இந்த அளவுக்கு இல்லை. டோலோ மாத்திரையோட கவர் தான் வந்து சூப்பராக பாப்பிட் சவுண்டுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? அதே ட்ரை பண்ணிக்கோங்க நீங்களும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கேன், டேப்லெட் கவரை வந்து கரெக்டாக வந்து பார்த்து கட் பண்ணணும். கொஞ்சம் மாற்றி கட் பண்ணிட்டோன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். அதனால் எங்கே பார்த்தாலும் இடம் விட்டுருக்கா அப்படின்னு பார்த்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒன்றுமே கட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 3 பீஸ் கட் பண்ணி போடும்போதும் ஒர்க் ஆகுதா, சவுண்ட் கேட்குதான்னு பார்த்துக்கிட்டேன். திரும்ப ஒரு பீஸு கட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன் சவுண்ட் கேட்குதா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் மட்டும் சும்மா ஸ்டைலுக்கு அப்படியே ரவுண்டாக மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கார்ட்போர்டில் வந்து வச்சு பார்க்குறேன், வச்சு அரேஞ்ச் பண்ணி எந்த டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். பட் கடைசியில் வந்து 3 9 அதுமாரி வைக்கிறது தான் நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. அதேமாரி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் எந்த டேப்லெட் கவரை வைக்கிறீங்களோ அதே மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் மாறாமல் அப்படியே அந்த அரேஞ்சுக்கே வச்சு விட்டுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். மாற்றி ஒட்டினீங்கன்னா இது வந்து ஒரே சைஸ்க்காக இருக்காது, கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால வந்து அப்புறம் சரியில்லாமல் போயிடும். அது எப்படி நீங்கள் அதில் வச்சு அரேஞ்ச் பண்ணி மார்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே எடுத்து சைட்லேயே அடுக்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே திரும்ப அப்படியே வச்சு ஒட்டிடுங்க. அதுதான் பெஸ்ட் ஐடியா. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சுட்டு சைடில் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், நான் போட்ட பார்த்தீங்களா டேப்லெட் கவர் வச்சு பாக்ஸு, அது உள் பக்கம் குட்டி கோண்டு ஒரு 1/4 இன்ச்சு எல்லா பக்கமும் விட்டுட்டு இதை வந்து பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதை தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த உள்ளுக்குள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் தான். நீங்கள் கரெக்ட் அளவுக்கு மெஷர் பண்ண அளவுக்கு வெட்டினீங்கன்னா ஒட்ட முடியாது, சவுண்டு வராமல் போயிடும், பாப்பிட் சவுண்டு. ஸோ நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த உள்ளே போட்ட பாக்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, கட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்கள். வெளியில் போட்ட பாக்ஸ் அப்படியே தான் இருக்குது. அதுக்குள்ளே போட்டோம் பார்த்திங்களா, அந்த பாக்ஸ் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது அப்படியே வந்து ஓட்ட போகிறோம். க்ளூ கன்னை வச்சு ஓட்ட போகிறோம். ஓகே, அவ்வளோதாங்க, ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பெயிண்ட் அடிக்க போகிறோம். அந்த பெயிண்ட் வந்து ஏன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. இது வந்து எல்லோ கிளாஸ் ஆப் பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். ட்ராயிங் பொண்ணுக்கு ஆன்லைன் ட்ராயிங் கிளாஸ் சேர்த்து விட்ருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லோ கிளாஸில். அதுக்காக வாங்கின பெயிண்ட் தான். எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தா அவங்க வந்து வீணாக்கிறாங்க. அதனால் கட் பண்ணி வச்சு கொடுத்துருப்பேன். அப்புறம் கொஞ்சம் காஞ்சும் போயிடுச்சு, அதில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அடிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து 3 கலர் அடிக்கிறேன், எல்லோ, ரெட்டு, க்ரீனு. பின்னாடி சைடில். ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி அடிக்கிற ஐடியா இல்லை எனக்கு. திருப்பி பார்த்தா நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ பின்னாடியே அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து கலர் பண்ணிட்டேன். கலர் பண்ணும்போது என்ன செய்கிறீங்க, அந்த பாப்பிட் அந்த மாத்திரை கவர் இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக வெளிப்பக்கம் எடுத்து விட்டுட்டு பண்ணுங்கள். நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். உள்ளே நான் பெயிண்டை வச்சதுக்கப்புறம் அதை எடுத்தால் கையில் ஒட்டுச்சு. அதனால் அப்படியே விட்டுட்டேன். பட் நீங்கள் செய்யும் போது கரெக்டாக சைடில் மேலே பின்னாடி எங்கே பார்த்தாலும் கட் பண்ணிக்கிட்டு அடிங்க. ஓகே, அவ்வளோதாங்க. கலர் பண்ணி முடிச்சிட்டேன். காஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்குது லுக்கு. அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் கவர் தானே, ஓரத்தில் ஒரு மாதிரி இருக்கும்ல, பிள்ளைங்க கையை கிழிச்சிருச்சுன்னா சரி வராதுல. அதனால் வந்து டேப் போடுறேன் எல்லா சைடுக்கும். எங்கெங்கே வந்து கார்ட்போர்டுக்கும் டேப்லெட் கவருக்கும் கேப் இருக்கோ அங்கே எங்கே பார்த்தாலும் ஒட்டியிருக்கேன். அந்த டேப்லெட் கார்னர்ஸ் வருது பார்த்தீங்களா, அங்கே வந்து பிள்ளைங்க கைப்பட்டால் கிழிச்சிருதோ என்னமோண்டு ஒட்டியிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த 3 பக்கம் ஒட்டிட்டேன். அடுத்தது இந்த
வெர்டிக்கலாகவும் ஒட்டியிருக்கேன், ஹரிசாண்டலாகவும் ஒட்டியிருக்கேன். ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சவுண்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா இருக்குங்க. நானே ரொம்ப நேரம் விளையாடிட்டே இருந்தேன். நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கையில் வச்சு விளாடுங்க, அதுதான் ஜாலியாக இருக்குது. கீழே வச்சா கூட இந்த பக்கம் இப்படி அழுத்துறது ஓகே, அது மாதிரி இருக்குது. ஆனால் பேக் சைடு போட்டு அழுத்தும் போது சவுண்ட் கேட்குது. இருந்தாலும் அவ்வளோ அளவுக்கு இதாக இல்லை. அதனால் கையில் வச்சு விளாடுங்க, அதுவே ஜாலியாக இருக்குது. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.